ராமாயண காவியத்தில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை, குறிப்பாக நம்முடைய எண்ணங்கள், அதாவது சுவாசிக்கும் உணர்வுகள் நம்மை எவ்வாறெல்லாம் இயக்கும் என்பதை குருநாதர்களே தெளிவாக்குகின்றார்கள். தீமையை நீக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுதுதான் ராமன் சீதாவை அரவணைத்துக் கொள்கிறான் என்று காவியம் தெளிவாக காட்டுகின்றது. ஆக தாக்கும் உணர்வுகள் வந்தால் எதிர்த்து தாக்கும் உணர்வே வருகின்றது. ஆனால் அரவணைக்கும் உணர்வின் தன்மை இருந்தால் தன்னுடன் இணைந்து வாழும் நிலை வருகின்றதால் கல்யாண ராமா. அது அரவணைக்கும் தன்மையாக நண்பனாக நாம் இணைத்துக் கொண்டால் இந்த உடலுக்குள் அனைத்துமே இணைந்து வாழும் சக்தியாக எவ்வாறு இயக்குகின்றது என்றால் இது மிகவும் முக்கியமான விஷயம். நாம் சாதாரணமாக எண்ண வேண்டியதல்ல. அதனால்தான் காவியத்திலே சுயம்பரம் என்று வைத்து அந்த மகிழ்ச்சியான சக்தியை சீதா என்று சுட்டிக்காட்டி அந்த காண்டீபத்தை எவரொருவர் அதை முறித்து போடுகின்றார்களோ அல்லது தீமை செய்யும் நிலையை யார் ஒருவர் விழுத்து ஒதுக்கி அரவணைக்கும் நினைவுகளை உணர்வுகளை வளர்க்கின்றார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும் என்று அது கல்யாணம் என்று கல்யாண ராமன் என்று காட்டுகின்றார்கள். என்றால் புறத்தில் மட்டுமல்ல அகத்திற்குள் முக்கியமானது இதுதான். நம் உடலுக்குள் இணைந்து வாழும் உணர்வுகளை நாம் சேர்ப்பித்துக் கொண்டே வர வேண்டும். அது கோபமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, அதற்குள் அருள் உணர்வுகளை இணைத்து அந்த அருள் உணர்வோடு ஒன்றி வாழும் நிலையாக அதை நாம் ஒரு குழம்பிலே மற்ற பொருள்களை எல்லாம் போட்டு சுவைமிக்கதாக ஆக்குவது போன்று நாம் அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய அனைத்து எண்ணங்கள் உணர்வுகளை அதை அரவணைத்து அருள் வழியில் சுவைமிக்கதாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உட்பொருள். அதனால்தான் குருநாதை சற்று சிந்தித்தோமா என்ற கேள்வியை கேட்டு மூலக்கூறுகளை விடுத்து விட்டோம். அவர்கள் காவியத்திலே கருத்தினை உள்பொருளை காட்டியதெல்லாம் போர் முறைகளாக காட்டி ஏமாற்றி வாழும் நிலைகளுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் காவியத்திலே காட்டப்பட போகும்போது ராமன் மிகவும் வலிமை கொண்டவன். விஸ்வாமித்திரர் அவர் யாகம் செய்யும் பொழுது அசுரர்களிலிருந்து அவரை காப்பதற்காக அதாவது வயதை ஒத்த ராமனையும் லட்சுமணையும் அவர் அழைத்துச் செல்கிறார் என்றும் பல வித்தைகளை அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த அசுரர்களை தாக்குதலிருந்து விஸ்வாமித்திரருடைய தவத்தை அவர்கள் காப்பாற்றி ராமன் அதை செயல்படுத்தன் என்றும் காட்டுகின்றார்கள். ஆனால் விஸ்வாமித்திரன் மிகவும் கோபக்காரன் தான், பல அரசாட்சிகளை பிடித்தவன் தான், யாகத்தை வளர்த்தவன், வலிமை பெற்றவன் தான். இருந்தாலும் அவன் இந்த உலகை ஆள வேண்டும், உலகை அடிமையாக்க வேண்டும் என்று வேகம் கொண்டு யாக வேள்விகளை நடத்த விரும்புகின்றான். அதிலிருந்து எதிர்ப்படும் நிலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ராம லட்சுமணர்களை அழைத்து செல்கின்றான். யாகமும் நிறைவடைகின்றது. ஆனால் அப்பேற்பட்ட நிலையில் அதாவது வலுகொண்ட விஸ்வாமித்திரரையே அசுரரிடமிருந்து காத்து கொள்ளக்கூடிய நிலையாக ராமன் செயல்பட்டாலும் அந்த அசுரர்களை கொள்ளும் திறன் பெற்றவன், அசுரருடைய செயலாக்கங்களை அறிந்து அவர்கள் நுட்பமாக வீழ்த்தக்கூடிய திறன் பெற்றவன். தன் மனைவியோடு காட்டிற்குள் செல்லும் பொழுது என்ன நடக்கின்றது? ஆக சூட்சமமாக ராவணன் மறைமுகமாக வந்து சீதாவை கடத்தி சென்று விடுகின்றான். ஆனால் வலுகொண்ட ராமன் இதை கேள்விப்படும் பொழுது தன் மனைவி போய்விட்டதே என்று மயங்கி விழுகின்றான் என்று காவியத்தில் காட்டுகின்றார்கள். அப்பொழுது ராமனின் செயல் என்ன? காவியத்தில் இவ்வாறு ஏன் சித்தரித்து காட்டுகின்றார்கள் என்று சிந்தித்தல் வேண்டும். ஆக ராமன் கடவுளின் அவதாரம் தான், அது விஸ்வாமித்திரை காத்தவன் தான். ஆனால் தன் மனைவி போய்விட்டதே, காணாமல் போய்விட்டதே என்று எண்ணும் பொழுது அவனுக்கு இத்தகைய நிலையில் வருவதாக காவியத்தில் காட்டுகின்றார்கள். என்றால் வலிமை கொண்டவன் தன் மனைவி போய்விட்டதே என்று எண்ணும் பொழுது பெரியதொரு மனிதன் வெளிப்படுத்திய வேதனையை அங்கே நுகரும் நிலையாக வருகின்றது. அதைத்தான் வாலி. அது நல்ல உணவின் தன்மைகள் இப்படி பெரியதொரு உணவின் தன்மையை நுகர நேர்ந்தால் நம்முடைய வலுதல் வலிமை இழக்கப்படும் என்பதைத்தான் இவ்வளவு தெளிவாக காட்டுகின்றார். அது கோதண்டத்தை முறித்து வேதனைகளை நீக்கி சீதாவை திருமணம் செய்து கொண்டவன், கல்யாணராமன் என்று சுயம்பரத்தில் வென்றவன். ஆனால் சீதாவை காணவில்லை என்று வேதனைப்படுகின்றான். ஏனால் இந்த வேதனை என்பதை விஷம். இந்த விஷத்தின் உணவை கொடுத்தால் மனிதனுடைய செயலாக்கங்கள், அவருடைய எண்ணங்கள், உணர்வுகள் எப்படியெல்லாம் மாறுபடும், அவருடைய வாழ்க்கை நிலையில் எப்படி மாறும் என்பதைத்தான் ஒவ்வொன்றையும் காவியத்திலே கருத்தினை உள்புகுத்தி மூலக்கூறுகளை நாம் நமது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், நம்முடைய செயலாக்கங்கள் இதை ஒற்றி எப்படி மாறுகின்றது, நாம் சுவாசிக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் நம்மை எப்படி திசை திருப்புகின்றது, நான் யார் தான் யார் என்ற நிலையில் அறிய விடாதபடி நுகர்ந்த உணவின் எவ்வாறு இயக்கமாக நம்மை மாற்றிவிடுகிறது என்பதைத்தான் ராமாயண காவியத்தில் இதையெல்லாம் தெளிவாக காட்டுகின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் காவியங்களை, அதில் உள்பொருளை உணர முடியாதபடி அது கடவுளின் அவதாரம் என்றும் இப்படித்தான் இருக்கும் என்றும்
அவள் புறநிலைகளைத்தான் காட்டிக்கொண்டு செல்கின்றார்களே தவிர அகநிலைகள் நாம் வேதனை என்ற உணவை சுவாசித்தால் நம்முடைய நல்ல செயலாக்கங்கள் தணிந்துவிடும் என்பதை அங்கே உள்பொருளை உணர்த்தவில்லை. தீமை நிலைகளுக்கே கொண்டு சென்று விட்டால் என்றுதான் குரு இங்கே குறிப்பிட்டு, இந்த மூலக்கூறுகளை நாம் தெரிந்து கொண்டால் எந்த நேரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஞானம் நமக்கு உதயமாகும். ஏனால் இப்படி வாழ்க்கையில், அதாவது அந்த ஞானி வான்மீகி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளைத்தான் தனக்குள் விளைந்ததை அனுபவபூர்வமாக காவியமாக படைத்து தன் இன மக்கள் தன்னுடைய ஒத்த நிலைகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்ப்படும் தீமைகள் துன்பங்கள் வரும்பொழுது அந்த வேதனையிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும், ஆனால் வேதனம் வரும் சமயம் என்ன செய்யும் என்பதை இந்த விஞ்ஞானிகளை ஒவ்வொன்றும் காரண காரிய பெயர்களை வைத்து தன்னுடைய செயலாக்கங்களை அவர்கள் விவரித்து உண்மையின் நிலைகளை தெரியப்படுத்தி பாடநிலைகளாக கொடுக்கின்றார்கள். இதுபோன்றுதான் அக்காலங்களில் இவ்வளவு தூரம் நமக்கு, அதாவது ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ளக்கூடிய பாட வசதிகள் இல்லாத அக்காலங்களிலே கருத்தினை காவியமாக தீட்டி அதனுடைய உள்பொருளை செவிவழி ஓதி அதனுடைய நினைவாற்றல் செல்லப்படும் போது மூலக்கூறுகளை தெரிந்து அகநிலைக்குள் செயல்பட வேண்டிய ஞானிகள் மகிழ்ச்சியுடன் எடுத்து தீமையை அகற்றும் வல்லமையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் காவியமாக படைத்தார்கள். ஆகவே உங்களுடைய சிந்தனைகளும் எந்த காவியமாக இருந்தாலும் அந்த கருத்தினை அதில் உள்ள மூலக்கூறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை உணர்த்துகின்றேன். ஆக குருநாதர் இங்கே அடிக்கடி சொல்வது, யாம் சொன்ன பதிவை நினைவு கொண்டு வந்து அதன்படி நீங்கள் ராமாயணத்தை மகாபாரத்தை மற்ற காவியங்களை படித்தால் அதில் உள்ள உள்பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் உள்ள சில ரகசியங்களையும் அறிந்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய சில தீமையின் விளைவிலிருந்து நம்மை நாம் மீட்டிக் கொள்ளலாம். அதற்குண்டான ஞானங்களும் உபாயங்களும் தக்க நேரத்தில் நமக்கு வரும். அதே சமயத்தில் வழியிருந்து செயல்படக்கூடிய ஞானமும் நமக்கு கிடைக்கும் என்பதற்குத்தான் காவியத்துடைய உள்பொருளை அறிய வேண்டிய நுட்பங்களை நுணுக்கங்களை துணுக்கு துணுக்காக ஆங்காங்கு அதை வெளிப்படுத்தி நம்மை தெளிவாக்குகின்றார் ஞானகுரு அவர்கள்.